வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம். இதில் நம்ம 8வது வாசகம் பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாசகம். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ரொம்ப எளிதில் அணுகக்கூடிய ஒரு வாசகம்னு சொல்லலாம். உண்மையிலே இது வேறு யாருமே இந்த அளவுக்கு சிந்திச்சு பார்த்துருப்பாங்கன்னு தெரியும். உலக அளவில் எந்த ஒரு இலக்கியத்திலுமே எந்த ஒரு சிந்தனையாலும் சொல்லாத ஒரு விஷயம் தோணுது. அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவில் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. இதை எப்படி எதிர்கொள்ளலாம், இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா மிக எளிய ஒரு வழியை 2 சொற்களில் சொல்லியிருக்காங்க. 8வது வாசகம், ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிற இந்த ஒரு வாசகம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்து இருக்கு. அது உலகில் நம் முன்னால் இருக்கக்கூடிய அதுவும் சாமானியனை வெகுவாக பாதிக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வு. அப்படி பார்க்குற போது உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு நம்முடைய ஒரு தமிழ் மூதாட்டி இந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உபாயத்தை, ஒரு வழியை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏற்பது இகழ்ச்சி அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இகழ்ச்சி அப்படின்னு டெரிஷன், சரிங்களா? ஏற்பதுங்கிறது டு அக்செப்ட் எனிதிங் விச் இஸ் நாட் டியூ, டு அக்செப்ட் எனிதிங் விச் இஸ் லெஜிட்டிமேட்லி நாட் டியூ அப்படி வச்சுக்கலாம். சட்டப்படி தார்மீக ரீதியாக நமக்கு வேண்டாத ஒன்றை, நமக்கு உரிமை இல்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்வது இகழ்ச்சி, அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு நீட்டி முழக்கி சொல்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் இது. ஹைப்போதெட்டிக்கல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். அதாவது நடக்காத ஒன்றை நடப்பதாக நினைத்து கொண்டு நம்ம பார்க்குறோம் வச்சுங்களேன். ஈஸியாக நடக்கலாம், ஆனால் நடக்கிறது இல்லை. என்னென்ன ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிறத ஏதேனும் ஒரு அரசு அலுவலகத்தில் மாட்டி வைக்க முடியுமா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்மளால் முடியுதா? நம்ம என்ன பிரச்சனை சொல்ல வரோம் அப்படின்னு புரிஞ்சுருக்கோம். அரசு அலுவலகங்களில் ஒவ்வொரு சேருக்கு, ஒவ்வொரு டேபிளுக்கு மேலேயும் ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு எழுதி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆக ஏற்பது அப்படிங்கிறது நமக்கு எது சட்டப்படி உரிமை இல்லையோ, எது நமக்கு சேர வேண்டாமோ அதை நாம் ஏற்றுக்கொள்வதே கூட அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக சொல்லிட்டா லஞ்சம்ங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படிங்கிறத மேலோட்டமாக சொல்லியிருக்கு. நமக்கு தேவையே இல்லை, நமக்கு சட்டப்படி நமக்கு உரிமையானது இல்லை. நம்முடைய பணிக்கு நாம் சம்பளம் வாங்குகிறோம், அதற்கான பணியை நாம் செய்கிறோம். அதற்கு மேலே கையூட்டு பெறுவது என்கிறது அவமானம். அது ஒரு ஏற்கக்கூடாத ஒரு விஷயம், அது ஒரு இகழ்ச்சி. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்கிரேஸ். இது நாம சொல்லலை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஔவையார் சொல்கிறாங்க. ஏற்பது இகழ்ச்சி. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இதை. இப்போ ஏற்பது அப்படிங்கிறது எதெல்லாம் ஏற்பது நீங்கள் பாருங்களேன். இது ஒரு பணமாக, கையூட்டாக, லஞ்சமாக, ஊழலாக பெறுவதான்னு கூட நினச்சிக்க வேண்டாம். எது எனக்கு சேரக்கூடாதோ அதை நான் சேர்த்துக்கொள்வதே இகழ்ச்சி தான். ஒரு உதாரணத்துக்கு, வேறு யாருக்கோ வர வேண்டிய ஒரு பாராட்டை நான் ஏற்றுக்கொண்டாலும் அது இகழ்ச்சி தான். அந்த பாராட்டுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னா உடனடியாக அதை இல்லை, இது என்னோடது இல்லை, இந்த பாராட்டுக்கு நான் தகுதியானவன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் எத்தனை பேர் தயாராக இருக்கோம் பாருங்களேன். எந்த ஒரு பாராட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு வாழ்த்தாக இருக்கட்டும், உடனடியாக நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவதே இல்லை, கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருக்கோம். இதை தான் அவங்க சொல்கிறாங்க, வேண்டாம், இந்த மாதிரி வேண்டாம். ஆனால் அன்டியூ கிரெடிட் இஸ் அன் அவாய்டபிள் பர்டன். ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு சுமை இது. இந்த பாராட்டு எனக்கு தகுதி இல்லைன்னு வச்சுங்களேன், அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு தேவையில்லாத ஒரு சுமை தான் அது. அந்த சுமையை நான் ஏன் ஏற்றுக்கணும்? இதே மாதிரி தான் எல்லாமே. ஒரு பணி செய்கிற போது அதற்கான ஊதியம் எனக்கு தரப்படுகிறது, அதற்கான சம்பளம் எனக்கு வந்து போகுது. இதற்கு மேலே என்ன வேணும்? அவங்களுக்கு சட்டப்படி என்ன வேண்டுமோ அதைத்தான் நான் செய்கிறேன், என்னுடைய பணிக்கு உட்பட்டு செய்கிறேன். அப்புறம் அவன் ஏற்றுக்கணும். அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாலே அவமானம் அப்படின்றாங்க. எங்கே இது மாறுபடுகிறது, ஒரு உயரிய சிந்தனையாக வருகிறது அப்படின்னா, ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார், அதை நீங்கள் குற்றம் என்று சொல்கிறீர்கள், நிரூபிக்கிறீர்கள், அதன் பிறகு தண்டனை வழங்குகிறீர்கள்லாம் நீண்ட காலம் பிடிக்கும். அப்படியே சொன்னால் கூட ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்தாலும் கூட அந்த ஒருவனுக்கு தான் அந்த தண்டனை கிடைக்கும். திருடனாய் பார்த்தால் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது. அப்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவர்களாக திருவதற்கான ஒரு சிறந்த விஷயம் சொல்கிறாங்க. ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு அவமானமான விஷயம் அப்படின்னு மாற்றிட்டோம் வச்சுங்களேன். அப்போ எத்தனை பேர் ஏற்றுக்க முடியும்? இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேமே. இப்போது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம், ஒரு ஹோட்டல்லையோ வேறு ஒரு சிற்றுலையோ இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கோம், பொதுவான இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போது நமக்கு பக்கத்து இலையில் ஒருத்தர் மீதி வச்சுட்டு போயிருக்காரு, சாப்பாட்டு மீதி வச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு வேண்டான்னு விட்டு போயிருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கும் விட்டு போயிருக்கலாம். அதில் இருந்து ஏதேனும் ஒன்று எடுத்து நம்ம இலையில் போட்டால் நம்ம சாப்பிடுவோமா? யோசிச்சு பார்ப்பேன். அது ஒரு அவமானமான விஷயம் தானே. பிறருடைய இலையிலிருந்து எடுத்து எனக்கு போட்டால் அதை நான் சாப்பிட மாட்டேன், கோபம் கூட வரும். பல பேருக்கு எரிச்சலாக இருக்கும், ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அவருடைய ஊதியத்திலிருந்து ஒன்றை எடுத்து நம்மிடம் போகிற போது சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? அது ஒரு அவமானம் தானே.
அவருடைய பணம் அது, அதை ஏன் எனக்கு கொடுக்கணும்? நான் என்னோட பணிக்கு நான் ஊதியமாக தான் பெற முடியாது, வேறு எப்படியும் பெறவே முடியாது. எல்லா இடத்துலையும் இது இருக்கிறது, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ரொம்ப நாசூக்கா எதிர்க்கிறாங்க ஔவையார். இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு அவமானங்கிறது அந்த உணர்வு மட்டும் வந்துச்சு வச்சுங்களேன், யாருமே பண்ண மாட்டாங்க. இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போகிறோம். தப்பு கூட இல்லை, அதையும் தாண்டி இகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. இது தவறும் கூட சொல்ல வரல. அது எனக்கு புகழ் என்பதற்கு ஆப்போசிட். அது அதுக்கான எதிர்ப்பதம் இகழ்ச்சிங்கிறது. நான் எதை ஏற்றுக்கிறனோ அதனால எனக்கு அவமானம் தான் வரும். இது பின்னொரு காலத்தில் நான் இதற்காக தலைகுனிய வேண்டி வரும், வேறு ஒரு காலத்தில் இதற்காக நான் வெட்கப்பட வேண்டி வரும், பல பேர் முன்னால் நான் அவமானப்பட வேண்டி வரும். அப்போது எந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை பாருங்கள். அது எந்த வயசில் சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே குழந்தைகளுக்கானது. ஆத்திசூடிங்கிறது குழந்தைகளுக்கானது. ஏற்பது இகழ்ச்சி. ஏதாவது ஒருத்தர் கொடுத்தாலும் தயவுசெய்து ஏற்றுக்காதீங்க, வேண்டாம்னு சொல்லுங்கள். அதனால் நமக்கு நல்லது இல்லை, அது கெடுதி அப்படி சொல்கிறாங்க. அப்போது அவங்க அன்பாக பாசமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் வேற. அப்படிதான் பல பேர் கொடுக்குறாங்க. அன்பளிப்பு அப்படிங்கிற பேர்லாம் கொடுக்குறாங்க. இதோட அன்பின் வெளிப்பாடாக தருகிறேன். இல்லை, ஏற்பது இகழ்ச்சி. அதில் எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல ஔவையார். இது மாதிரியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் மறுங்கள் அப்படி சொல்லவே இல்லை. நேரடியாக வெட்ட வெளிச்சமாக பட்ட வர்த்தனமாக இரண்டே சொற்களில் சொல்கிறாங்க. ஏற்பது நிகழ்ச்சி, ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன் ஒரு அவமானத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள்? வேண்டாம், அல்லது வெளியே வாருங்கள். எது நமக்கு உரித்தானது இல்லையோ, எது சட்டப்படி நமக்கு சேரக்கூடாதோ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதனால் நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். ஆகவே ஏற்பது நிகழ்ச்சி நினைவில் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.